தினமணி மார்ச் 22 அண்ட் 23க்கான நியூஸ் பேப்பர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் 22 என்ன டே அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே. அதோட தீம் என்ன அப்படின்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது தான் அதோட தீம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்ச் 23 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டே இருக்கு. வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் டே, அப்புறம் மார்டையர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேர்ல்டு வாட்டர் டே பார்த்தாச்சு. மார்ச் 23 ஷாஹிதி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பகத்சிங்கை தூக்கில இடப்பட்ட நாள் அது எங்க அப்படின்னா பஞ்சாப்ல தூக்கிலிடப்பட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். எதனால இவங்கள தூக்கு போட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபத் ராய ஒரு அந்த கோபேக் சைமன் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் அவங்கள போலீஸ் வந்து அடிச்சு கொன்னதுனால ஸோ பார்லிமெண்ட்டுக்கு என்னன்னா அந்த மிஷன் ஃபெயிலியர் தான். ஸோ அதுக்காக தேச துரோகம் குற்றத்துக்காக இவர்களை தூக்கில போட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் பகத்சிங், சிவராம் ராஜகுரு, அப்புறம் சுக்குதேவ் தப்பார் அப்படிங்கிறவங்க தான். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் டே. ஸோ உலக வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் டே 2026. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வானிலை தினம். இது 1950லேருந்தே நம்ம கொண்டாடுறோம். இது யூஎன்னால. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு மீட்டராலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்கு. ஸோ இதுல இந்த வருஷம் என்னன்னா அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ அப்படிங்கிற தீமோட இந்த வருஷம் தீம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ எவ்ரி மார்ச் 23 வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் டே. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தினமணி நியூஸ் பேப்பருக்கு போவோம். என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு. இதனால எரிபொருள் தட்டுப்பாடு, எல்பிஜி சிலிண்டர், அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே தட்டுப்பாடு. உலக இதுல அனைத்து இதுலையுமே பொருளாதாரத்துல அதோட இம்பாக்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது சாப்பாட்டுல, வண்டி வாகனத்துல, அப்புறம் தொழிற்சாலையில, இது ஒண்ணுத்துக்குமே அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் மெயின் திங்க. அதுதான் இப்போ பார்க்குறோம். ஸோ என்னடா இதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கானேன்னு பார்க்காதீங்க. எல்லாமே இப்போ எலெக்ஷன் நடக்க போது. ஏப்ரல் 23 எலெக்ஷன் நியூஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நமக்கு அந்த எலெக்ஷன் நியூஸ் ஒரு பாயிண்ட்ஸ் கூட நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்கணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை உள்ள மார்ச் 22 தினமணி நியூஸ் பேப்பர்ல இந்த தாராகிரி போர்க்கப்பல் ஏப்ரல் 3 கடற்படையுடன் இணைக்க போறாங்க. இது 3வது போர்க்கப்பல். ஸோ மேக் இன் இந்தியா அந்த ஸ்கீம்ல இங்கேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல். இது வரைக்கும் 3 போர்க்கப்பல் தயாரிச்சிருக்காங்க. இதுல 3வது ஓகே தாராகிரி. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்ல வரும். அது மட்டும் இல்லாம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த தாராகிரி ஸ்டீல்த் அப்படிங்கிற ரக போர்க்கப்பல்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா இந்த ரக போர்க்கப்பல்ல அங்கேயே வந்து கப்பல்லே வந்து ஃபைட்டர் ஜெட்லாம் வந்து இறங்கி அதுலேருந்து பறந்து இது பண்ணும். அதுல எல்லாமே எரிபொருள் நிரப்புற வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் இந்திய கடற்படையின் ஏப்ரல் 3ஆம் தேதி இதுல இணைக்க போறாங்க. ஸோ நீலகிரி வகையின் திட்டம் 17A 4வது போர்க்கப்பலான தாராகிரி யார்டு 12653 இது எங்க வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது போர்க்கப்பலான தாராகிரி 66-70 டன் எடை கொண்டது. இது வந்து டாக் எங்கன்னா மும்பை டாக்ல தான் இதை தயாரிச்சிருக்காங்க. மசாக்கன் டாக்னு சொல்லுவாங்க. அது கப்பல் கட்டும் தளம். ஸோ அங்கதான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த போர்க்கப்பல்ல தரையில இருந்து தரை இலக்குகளை தாக்கும் சூப்பர்சானிக் ஏவுகணையிலிருந்து ஏவலாம். தரையில் இருந்து வான் இலக்குகளை தாக்கும் நடுத்தர ஏவுகணையும் இதுல இருந்து இயங்கலாம். அதுக்கப்புறம் நீர்மூழ்கி எதிர்ப்பு அமைப்புகளையும் இதுல இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போதைக்கு யார் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்காங்க. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பாத்துக்கங்க. இந்திய பெருங்கடல் வரை ஈரான் ஏவுகணையில் வீச்சு தாக்கியிருக்கிறாங்க. ஈரான்ட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தாக்குற ஏவுகணை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ 4000 கிலோமீட்டர் ஏவுகணை இருக்கு அப்படிங்கிறத இந்தியன் ஓஷன்ல செக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியன் ஓஷன்ல பார்க் பண்ணியிருந்த யூஎஸ்ஏ அண்ட் பிரிட்டனுக்கு சொந்தமான போர்க்கப்பலை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் டியாகோ கார்சியாவை நோக்கி ஈரான் 2 ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த விமான தளமான பிரிட்டன் கூட்டு விமான தளமான டியாகோ கார்சியாவை அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்ல ஜெனரிக் மிஷன் சொல்லுவாங்க. ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா அது கவர்மெண்ட்டே வந்து விலை நிர்ணயிக்கும். கிட்டத்தட்ட 10,000 அளவுள்ள ரேட் உள்ள ஒரு மருந்தை அதை வந்து ஜெனரிக் மெடிசனா பொது இதுல குறைச்சிருவாங்க. அது 100 ரூபாய்க்குள்ள வரும். அதுதான் இது என்னன்னா செமாக்ளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு செமாக்ளோரைடு அப்படிங்கிறது இது டயபெட்டிஸ்க்காக போடுற ஒரு தினசரி உள்ள ஊசி.
இந்தியாவில் நீரிழிவு நோய் மற்றும் உடல் பருமனை தடுப்பதற்கான செமாடைட் குளோரைடு, ஓகே, செமாடைட் குளோரைடு ஊசி இப்போ ஜெனரிக் சந்தையில அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. இதோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒசம்பிக், வேகாவி போன்ற செமக்ளோரைடு மருந்துகள் நோவா நோட்ரிக் அப்படிங்கிற அந்த இது மூலயமா இதை குறைச்சிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. விலை அதிரடியாக குறைவு எது அப்படின்னா இந்த நீரிழிவு நோய்க்காக போடுற இந்த இன்சுலின் மருந்து தான். ஓகே, நாவல்ட்ரி மருந்தின் ஒரு வாரத்துக்கான செலவு சுமார் 9,900 முதல் 2,000 வரை. செமா ட்ரினிட்டி மருந்தின் வாராந்திர செலவு 750 முதல் 1,300 வரை இருக்கும். ஸோ இது அனைத்துமே இப்போ 365 தொடங்கிறது. ஓகே, கிளீபிக் என்னும் பெயரில் தனது மருந்தினை வெளியிட்டிருக்கு. இதுதான் அந்த மருந்து. ஓகே, ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான், 2-3 நியூஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு உண்டான மார்ச் 22க்கு உண்டான தினமணி. ஸோ மார்ச் 23க்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு 23, இன்னைக்கு என்ன நாள், இம்பார்ட்டன்ஸ் டே, அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக வானிலை தினம், அதாவது வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் டே, அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்டையர்ஸ் டே, ஷாஹித் திவாஸ், ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொருளாதார இழப்பீடு, இந்த வாரால் ஏற்படுற பொருளாதார பிரச்சனைகள் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னா, அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் இருந்த யாருன்னா ஒவ்வொரு நாடும் வந்து அவங்க யுரேனியத்தை வச்சு அவங்கவுங்க நாட்டு மக்களுக்கு தேவையான அணு ஆயுதத்தை வச்சு கரண்ட் தயாரிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு உரிமை இருக்கு. இருந்தாலும் இஸ்ரேல், யுஎஸ்ஏ, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆப்ரேஷன் பேச்சுவார்த்தை அது தோல்வியில முடிஞ்சு யுஎஸ்ஏ வந்து ஆப்ரேஷன் எப்பிக் ஃபியூரி எங்க நடந்தது அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னா ஜெனிவால நடந்தது. ஓமன் தலைமையில ஜெனிவால நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனது. ஆப்ரேஷன் எப்பிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா குண்டுமலை பொழிந்தது. அதுக்கப்புறம் ரோரிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் குண்டுமலை பொழிஞ்சு ஈரான்ல சில தாக்குதல் நடந்து அதுல அங்க மதகுருவும் இறந்து போனாங்க, கமேனி இறந்து போனார். ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விஷயமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 33 கிலோமீட்டர் இருக்கிற ஓமன், அதாவது கல்ஃப் ஆஃப் ஓமன், கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப், அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த நீர் சந்தின்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பகுதி அளவு வந்து ஈரான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததுனால இங்க எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் வந்து தடைபட்டு போச்சு வேர்ல்டுல. யார் 2 பேருக்கு மட்டும் இந்த தடை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரான ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்தியாலுமே வந்து எல்பிஜி பிரச்சனை இருக்கு, குரூட் ஆயில் பிரச்சனை இருக்கு, நமக்கு வரப்பெற வந்துகிட்டு இருக்கிற நாப்தலின், அதுக்கப்புறம் இதுல டெக்ஸ்டைல் பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் உணவு சங்கிலியான ஃபுட் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டிருக்கு, அரிசி ஏற்றுமதியான அரிசி பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மெயின் திங்கா இருக்கிறது என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வெறும் 33 கிலோமீட்டர் தான். இந்த போர் பிரச்சனையில உலக அளவுல என்னென்ன போர் பிரச்சனைகள் இருக்காதுதான் இதுல சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை இந்த போர் வந்து தலைதீராக புரட்டி போட்டிருக்கு. போரினால் உலகளாவிய எரிபொருள் சந்தைகளும் விநியோக சங்கிலியும் தற்போது சீர்குலைஞ்சிருக்கு, அது உண்மைதான். அதுக்கப்புறம் ரஷ்யாவும் சீனாவும் இந்த ஈரான்ல இந்த போர்னால அவங்க பாதிக்கப்படலை. அதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து அதிகமாக வந்து எல்பிஜி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கத்தார்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சவுதி அரேபியாட்டேருந்து எண்ணெய்கள்லாம் வந்து நம்ம கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த போர்னால வியட்நாம்ல போர் தங்கியது டீசலின் விலை 60% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் பாகிஸ்தான்ல அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் 30% குறைச்சிருக்காங்க. அப்புறம் அரசு வாகனங்கள் அதுக்கு 50% யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உருளைகள் பதுக்கி வைத்தல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால சிலிண்டர் பதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்மா சட்டம் அதையும் வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு பொருளாதார இந்த வார்னால. ஓகே, ஸோ 2,210 கோடி மதிப்பிலான மாம்பழ கூழ், இதனால கிருஷ்ணகிரிலேருந்து போற மாம்பழ கூழ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றுமதி பண்ண முடியல. அதுக்கப்புறம் 43 லட்சம் டன்னு பாஸ்மதி ரைஸ் கல்ஃப் கண்ட்ரி கொண்டு போற இந்த எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால நமக்கு பண இழப்பு அதிகம். அது மட்டும் இல்லாம ஈரானில் இருந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி எங்கே நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு தீவு, அந்த தீவு பேர் பார்த்துக்குங்க, கார்கு தீவு. 90% கையாளுது. இதை வந்து இப்ப அமெரிக்கா குண்டு போட்டு தகர்த்திருக்கு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை வர்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேலு ஆக்குபைடு இருக்கிற அந்த கல்ஃப் கண்ட்ரில இருக்கிற யூஎஸோட பேஸ் எல்லாமே தாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து ஸோ அங்கே கல்ஃப் கண்ட்ரில தண்ணிலாம் வந்து கிடைக்காது, அவங்க கடல்ல இருந்து எடுத்து அதை டீசலினேஷன் பண்ணி அது மூலயமா தான் குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த டீசலினேஷன் பண்ற ஒவ்வொரு ஃபேக்டரியுமே அவங்க
ஈரான் அழிக்கிறதுனால அங்க குடிநீர் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதோட மட்டும் இல்லாம 80% விலை உயர்ந்திருக்கு. அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ண முடியாம சிலிண்டர் இல்லாதனால பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. 80% உயர்வு சாத்தியம். அப்புறம் $110 வரை இப்போதைக்கு கச்சா எண்ணெயோட பேரல் போயிட்டு இருக்கு. $200 தொட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் யூரியா நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஹார்மோஸ் நீரினால யூரியா, இதனால அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுது. அப்புறம் அலுமினியம், பாலிஸ்டர் துணி தயாரிக்கிற நாப்தலின் அதெல்லாம் தேவை இல்லையா? அது வந்து இப்போ வர்றதில்ல. ஏன்னா அது எதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா கச்சா எண்ணெயிலேருந்து தான் பிரித்து எடுக்கிறாங்க. அது வர்றதில்ல. அப்புறம் கந்தகம், அலுமினியம் மற்றும் ஹீலியம் போன்ற விநியோக பொருட்கள்லாம் பாதிக்கப்பட்டதுனால அக்ரிகல்ச்சர் இது அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை இந்த ஒரு வாரனால. அதுக்கப்புறம் நமக்கு இதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுவரைக்கும் அரசின் தலைவராக அதிக வருஷம் ஆண்டது யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி சிக்கிம் முதல்வர் தான் இருந்தாரு. சிக்கிம் முதல்வர் பவன்குமார் சாம்லிங்கிறவரு 8930 நாட்கள் அங்க ஆட்சி புரிந்து இப்போதைக்கு அதிக நீண்ட நாள் தலைவராக இருந்தவர் அவர் தான். அதை பீட் பண்ணி 8931 நாள் மோடி அவர்கள் சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 தடவை ஆட்சி பிடிச்சது. அதாவது 2017 இப்போ வரைக்கும் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க அதிக வருஷம் வந்து 3 தடவை நேருவுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டரா இருந்தது. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒருத்தவர் பிறந்து நாட்டோட பிரதமர் ஆயிருக்காரு. அது ஒரு சாதனை இருக்கு. குஜராத்ல 2000 தன்னோட முதல்வர் பதவியை வகிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் குஜராத்ல 3 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. இப்போ 3 முறை பிரைம் மினிஸ்டரா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. ஆக மொத்தம் ஸோ தலைவராக, அரசின் தலைவராக 8931 நாட்கள் கடந்திருக்கிறார். ஓகே, இதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்பாங்க, பவன் சிங் சாம்லிங் சிக்கிமோட முதல்வர். ஓகே, அதையும் பார்த்துங்க. ஸோ மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த வேர்ல்டு வாட்டர் டேல என்ன தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அண்ட் ஜெண்டர். வேறவர் வாட்டர் ஃப்ளோ அங்கே ஈக்குவாலிட்டி க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் எங்கே ஃப்ளோதோ ஈக்குவாலிட்டி க்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் உலக தண்ணீர் தினத்தையொட்டி மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்படுது. அதோட ஸ்லோகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பாண்டு தண்ணீர் தின பிரச்சாரமானது ஸ்லோகன்ஸ் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை மேற்கொள்வதிலும், பெண்களுக்கு சம பிரதிநிதித்துவம், தலைமைத்துவம், வாய்ப்புகளை உறுதி செய்வதுடன் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய உரிமைகள் அடிப்படையிலான அணுகுமுறையை வலியுறுத்துவதுதான் இந்த ஐநா தனது வலைதளத்துல தெரிவிச்சிருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அப்புறம் ஒரு டிசீஸு, அது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இப்போதைக்கு சென்னையில பறவைகள் பூங்காலாம் வந்து மூடி இருக்கு. என்னன்னா H5N1 அப்படிங்கிற வகை பறவை காய்ச்சல் தொற்றால் எல்லாருக்குமே இதனால வந்து காகம், பறவைகள்லாம் இறந்துகிட்டு இருக்கு. இது மனிதர்களுக்கு பரவும் அபாயமும் இருக்கு. அதனால இந்த நோயோட இது புரிஞ்சு நடந்துக்குங்க. H151. ஓகே, H5N1 அப்படிங்கிற இந்த நோயோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கங்க. இது எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அனைத்து விதமான பாயிண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். CenterMap. You dare to dream, we care to accomplish.